ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இது நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இதுவும் கொஸ்டின் நம்பர் 23 வருது. ஸோ இது முக்கியமான ஒரு கிராமர். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இந்த இன்ட்ரடக்ஷனில் ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் எந்த மெத்தடில் மாறுது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ எப்பயுமே இந்த ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸை மாற்றும் பொழுது நம்ம டென்ஸ் வைஸாக தான் நம்ம மாற்றணும். ஸோ அந்த எந்தெந்த டென்ஸில் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸை மாற்றலாம் அப்படின்றத ஒரு சின்னதை கொடுத்துருக்கேன். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மாற்றலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் மாற்றலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மாற்றலாம், அடுத்து சிம்பிள் பாஸ்ட்டில் மாற்றலாம், பாஸ்ட் கண்டினியூஸில் மாற்றலாம், பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாற்றலாம், அண்டு சிம்பிள் ஃபியூச்சரில் மாற்றலாம், ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் மாற்றலாம். அப்போ இதுக்கெலாம் கிடையாது அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது, அதேமாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது, ஃபியூச்சரில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் அண்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாற்ற தேவையில்லை. ஸோ இதில் தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம். அடுத்து என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொனவுன் சேஞ்சஸ் கண்டிப்பான முறையில் மாற்றி ஆகணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐ வந்தால், ப்ரொனவுன் ஐ வந்தால் மீயாக மாறும், வி வந்தால் அஸ்ஸா மாறும், யூ வந்தால் யூவாக தான் மாறும், ஹீ வந்தால் ஹிம்மா மாறும், ஷீ வந்தால் ஹெர்ரா மாறும், இட்டு இட்டாக தான் மாறும், தே தெம்மா மாறும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஆம், இஸ், ஆர் எந்தது சூட்டபுளாக இருக்கோ நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து சப்ஜெக்டாக மாற்றும் பொழுது எந்தது சூட்டபுளாக இருக்கோ அதை நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து பாஸ்ட் டென்ஸில் வாஸ், வேர் எந்தது சூட்டபுளாக இருக்கோ நம்ம மாற்றிக்கலாம். ஃபியூச்சரில் பி யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும்போது பீயிங் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பர்ஃபெக்ட்டுக்கு பீன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இந்த வீடியோவில் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை மாற்றும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படி சிம்பிளாக மாற்றுறது. இதை தவிர்த்துட்டு கொஸ்டினில் எப்படி மாறுது, அதே மாதிரி இம்பெரேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி மாற்றுறது, ஸோ எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்க அப்படின்ற எக்ஸாம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாறுது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஐ டீச் கிராமர், ஐ டீச் கிராமர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றும் பொழுது, ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றும் பொழுது என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்துக்குங்க. ஸோ ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், டீச் அப்படின்றது வேர்ப், கிராமர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த 3 இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸுக்கு வந்து ஒரு முழுமையான சென்டென்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பேர் வந்து பார்த்தாங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வச்சு சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, எப்பயுமே ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாறும் பொழுது இதனுடைய ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டை ஆக்ட் பண்ணும், இந்த சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்டை ஆக்ட் பண்ணும். இங்கே இருக்கக்கூடிய வெர்பானது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, எப்படி மாற்றணும் தெரியுங்களா? வெர்பு 1ல் இருக்குது. இப்போ வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3, வெர்ப் 3ல் நம்ம மாற்றணும். இந்த வெர்ப் 3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? அப்போ பிபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள், பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். வெர்ப் 3ஆக வெர்பை மாற்றணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம சேஞ்சஸ் பார்க்கலாம். ஐ டீச் கிராமர் அப்படின்னு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது எங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், வேர்ப் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறது இந்த வெர்பானது
எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் டைட்டில் கொடுத்துருக்கேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இப்போ இந்த வெர்ப் நம்ம காமனாக பார்க்கும்போது, காமனாக சென்டென்ஸ் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது இந்த வெர்ப் எந்த டென்ஸில் இருக்குது. ஸோ ஐ டீச் அப்படின்றது இட் இஸ் அ வெர்ப் 1, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள், வெர்ப் 1ல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய மைண்டில் வரக்கூடிய அந்த ப்ரெசன்ட் பி வெர்ப் வரணும். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம மாற்றணும். அது சரிங்களா? இப்போ பாருங்கள், பி வெர்ப்பு மைண்டில் யோசிச்சுக்கிட்டோம். சரியா? ஆம், இஸ், ஆர். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வரேன். கிராமர் மாற்றிட்டேன். கிராமர் அப்படின்றது இதுக்கு வந்து நம்ம பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம எழுதணும். அப்போ ப்ரெசன்ட் பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இப்போ கிராமர் எழுதிட்டேன். கிராமர் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் தான். த கிராமர் இஸ் grammar is taught by me. taught by me. இப்போ பாருங்கள், grammar is taught by me. இது எப்படி சார் பை எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னுலாம் கொஞ்சிக்கோங்க. பைன்றது இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னென்னா ஆல்னு அர்த்தம். இது என்னது? ஆக்சுவலாக ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னால் செய்வினை செய்யப்பாட்டு வினை. இந்த விஷயம் யாரால் செய்யப்பட்டது, இந்த விஷயம் எவரால் செய்யப்பட்டது, அவனால் செய்யப்பட்டது, அவளால் செய்யப்பட்டது, அவளால், அதனால், யாரால் அப்படின்னு ஆள்னு வருது பார்த்தீங்களா? அந்த ஆளுக்கு தான் நம்ம பை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம பை. இப்போ பாருங்கள், ஐ டீச் கிராமர் இஸ் டாட் பை மீ. நான் கிராமர் நடத்துகிறேன். இந்த கிராமரு என்னால் நடத்தப்பட்டது. இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் ஒருத்தனே நான் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுது வெர்பு எங்கே இருக்குதுன்னு பார்க்க சொல்கிறேன். அந்த வெர்பு என்ன டென்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெசன்ட் பி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். அந்த ப்ரெசன்ட் பி ஃபார்ம் யூஸ் பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எழுதும் பொழுது அது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல பி ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. பி ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு வேர்பை வந்து வெர்ப் 3ல் மாற்றுங்க. சரிங்களா? வெர்ப் 3ல் மாற்றிட்டு அந்த வெர்பு பக்கத்தில் என்ன பண்ணணும்? பை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாறும் பொழுது கண்டிப்பான முறையில் பை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொனவுனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஐ எப்படி மாறும்? மீயா மாறும். ஆல்ரெடி உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருந்தேன், அந்த டேபிள் கொடுத்துருந்தேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். தோனி பிளேஸ் கிரிக்கெட். தோனி பிளேஸ் கிரிக்கெட். இப்போ பாருங்கள், கிரிக்கெட் இஸ் played by Dhoni. Played by Dhoni or him. Played by Dhoni. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, we eat cake. Cake is eaten by us. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, they write exam is written by them. So next sentence போலாமா? Ramya watches my channel is watched by Ramya. ஓகேங்களா? அடுத்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, it drinks water is drunk by it. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பர்சன்ஸுக்கும் எல்லா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பாருங்கள், I teach grammar is taught by me. Dhoni plays cricket is played by Dhoni. We eat cake is eaten by us. They write exam
exam is written by them. Ramya watches my channel. My channel is watched by Ramya. It drinks water. Water is drunk by it. இப்போ பார்த்துக்கிட்டிங்களா? அப்போ என்னென்ன விஷயங்கள் மாறுதுன்னு மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது வேர்ப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். வேர்ப் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் உங்களுக்கு மைண்டு வர்றது am is are. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் அந்த பி ஃபார்ம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் இஸ் யூஸ் பண்ணுங்கள், ப்ளூரலாக இருந்தால் ஆர் யூஸ் பண்ணுங்கள். ஆர் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய வெர்பை வந்து எப்படி மாற்றணும், வெர்பு 3ல் நீங்கள் மாற்றி எழுதிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், பை யூஸ் பண்ணணும். ஏன், பேசிவ் வாய்ஸாக மாற்றும் பொழுது கண்டிப்பான முறையில் செய்யப்பாட்டு வினையில் மாற்றும் பொழுது பை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரொனவுனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அந்த ப்ரொனவுனை இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்டாக வரணும். அப்படி வரும் பொழுது அந்த ப்ரொனவுனை கண்டிப்பான முறையில் சேஞ்சாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் மெத்தடு. இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது. இதில் முக்கியமான ஹீரோ யார் தெரியுங்களா? வேர்ப் 3 பிபின்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் எந்த டென்ஸ் வந்தாலும் கண்டிப்பான முறையில் வெர்பை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றியே ஆகணும். சரிங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாறுது. ஓகேங்களா? ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்படி சென்டென்ஸ் மாறுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றணும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது வேர்ப் எந்த டென்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். வேர்ப்பு எந்த டென்ஸில் ஐஎன்ஜியில் கொடுத்துருக்காங்க. பி வேர்ப்பு ஆம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ மாறும் பொழுது என்னென்ன விஷயங்கள் மாறுது இப்போ பாருங்கள். ஐ ஆம் ஈட்டிங் ஏ கேக் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து கேக், இங்கே இருக்க சப்ஜெக்ட் வந்து ஐ. இப்போ என்ன கொண்டு போகிறோம், இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு போகிற அப்புறம் இந்த சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக அங்கே கொண்டு போகணும். இப்போ கொண்டு வரேன். ஏ கேக், ஏ கேக் is being, a cake is being eaten by me. இந்த விஷயத்தில் என்னென்னலாம் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அடிஷ்னலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. பீயிங். என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? பீயிங். ஏன் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துட்டாவே கண்டிப்பான முறையில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பீயிங் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? பீயிங். பீயின்ற வேர்டு வேர்புக்கு அப்புறம் அந்த பி வேர்புக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஐ ஆம் ஈட்டிங் எ கேக். எ கேக் இஸ் பீயிங் ஈட்டன் பை மீ. இந்த கேக் என்னால் சாப்பிடப்பட்டது. இந்த கேக் என்னால் சாப்பிடப்பட்டது அப்படின்ட்டு மீனிங் தருது. சரிங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மை மாம் இஸ் குக்கிங் லஞ்ச் ஃபார் அஸ். இந்த இடத்துல லஞ்ச் ஃபார் அஸ் அப்படின்றது பாருங்கள். இந்த ஃபார் அஸ் அப்படின்றது நம்ம லாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக எடுக்க தேவையில்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது வேர்ப்பு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்துச்சு. லஞ்ச்ன்றது நம்ம ஆப்ஜெக்டை எடுத்துக்கலாம். அப்போ லஞ்ச் இஸ் பீயிங் குக்டு பை மை மோம். அந்த பேர் கொடுத்துருந்தா அது குக்டு பை மை மோம் கொடுக்கலாம், அல்லது பை ஹேர் அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தே ஆர் வாட்சிங் நீயா நானா. இதில் பாருங்கள், நீயா நானா இஸ் பீயிங் watched by them. watched by them. இப்போ வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல மை மாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நேம்ஸில் வந்து நம்ம நேம்ஸே எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. கண்டிப்பான முறையில் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அது ஆண்பாலாக இருந்தால் ஹீயாக இருந்தால் ஹிம், பெண்பாலாக இருந்தால் ஹெர் மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த ப்ரொனவுனை மட்டும் சேஞ்ச் பண்ண பார்த்துக்க. இந்த சென்டென்ஸ் பார்த்து யார் வாட்சிங் நீயா நானா.
நியானா இஸ் பீயிங் வாட்ச்டு பை தம். இதுதாங்க கண்டினியூஸ் டென்ஸில் ஐஎன்ஜி ஃபார்ம் வரதுனால என்ன யூஸ் பண்ணணும், பீயிங் யூஸ் பண்ணணும். சரிங்களா? மற்றபடி எல்லா மெத்தடும் சேமு. ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வந்துட்டோம், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக கொண்டு போகும்பொழுது அந்த ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து வேர்பு எந்த ஃபார்மில் இருந்தாலும், ஐஎன்ஜி ஃபார்மில் இருந்தாலும் சரி, பெர்ஃபெக்டில் இருந்தாலும் சரி, எந்த ஃபார்மில் இருந்தாலும் நீங்கள் வேர்ப் 3ஆக தான் நீங்கள் மாற்றணும். சொல்லி பாருங்கள். அந்த வேர்ப் 3ல் ஈட், ஏட், ஈட்டன், ஈட், ஏட், ஈட்டன், அந்த மாதிரி மூணாவது நிலைமையில் வரக்கூடிய வேர்பை கண்டிப்பான முறையில் இங்கே பேசிவ் வாய்ஸில் நீங்கள் மாற்றணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். நவ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எப்படிலாம் மாறுது அப்படி பார்த்துங்க அப்படின்னா, ஸோ சேம் மெத்தட் தான், அதே தான். அண்ட் ஆப்பிள் இங்கே வந்து சப்ஜெக்ட் இது, ஆப்ஜெக்ட் இது, வேர்ப் இது. ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னு கொடுத்ததுனால ஹேவ் ஃபார்மு அண்ட் ஹேஸ் ஃபார்ம் வரும். இப்போ ஹேவ் அண்ட் ஹேஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஹேவ் அப்படின்றது ஐ, வி, யூ, தே. ஹேஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சாரி, ஹேஸ், ஹி, சி, இட். அப்போ ஹேவ் எதுக்கு யூஸ் ஆகும், ஐ, வி, யூ, தேக்கு யூஸ் ஆகும். ஹேஸ், ஹி, சி, இட். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இந்த நவுனுக்கு, இந்த ப்ரொனவுனுக்கு எல்லாத்துக்கும் என்னது யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஹேவ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ஹேஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஹேவ் வந்து ஐ, வி, யூ, தேக்கு, ஹேஸ் வந்து ஹி, சி, இட்டுக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள். ஐ ஹாவ் ஈட்டன் அண்ட் ஆப்பிள். இப்போ மாற்ற போகிறேன். அண்ட் ஆப்பிள், an apple has been eaten by me. ஸோ இந்த சென்டென்ஸில் என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்குது அப்படின்னா, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வரோம், சப்ஜெக்டாக கொண்டு வந்தாச்சு. கொண்டு வரும்போது இந்த சப்ஜெக்டு என்னவா இருக்குது, சிங்குலராக இருக்கா, ப்ளூரலாக இருக்கா? அப்போ பாருங்கள், சிங்குலராக இருந்தால் ஹேஸ், இதே ப்ளூரல் கொடுத்துருந்தா அப்படின்னா ஹேவ் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ an ஆப்பிள் ஹேஸ் போட்டுட்டு இங்கே என்ன ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, பர்ஃபெக்ட்னால ஹேவ் ஹேஸ் கொடுத்தா கண்டிப்பான முறையில் நம்ம பேசி வயசில் மாற்றும் பொழுது பீன் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், பீன் யூஸ் பண்ணணும். ஸோ an ஆப்பிள் ஹேஸ் பீன் ஈட்டன் பை மீ. இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை கொண்டு போகும்போது அதனுடைய ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஐன்றது மீயாக மாறுது. அதுக்கடுத்து பாருங்கள், he has written a story. A story has been written by him. written by him. இங்கே நம்ம அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாற்றுறதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி மாறி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி மாறி தான் இருக்கும். ஏன்னா பர்ஃபெக்ட்னாவே கண்டிப்பான முறையில் ஹேவ் ஹேஸ் வந்துட்டாவே ப்ளஸ் வெறுப்பு 3ல் தான் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நம்ம மாற்றுறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதை அந்த வெறுப்பை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். த டீச்சர் ஹேஸ் இன்ஃபார்ம்டு த ரிசல்ட் டேட். இப்போ பாருங்கள், த ரிசல்ட் டேட் அப்படின்றது நம்மளுக்கு சப்ஜெக்ட்டு, ஆப்ஜெக்ட்டு, அதை அவங்க முன்னாடி கொண்டு வர்றது. த ரிசல்ட் டேட் has been informed by the teacher. ஓகேங்களா? இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுங்களா? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃபுல் மார்க் கிடைக்கும்.